வெல்கம் டு பிரஹலாத் அகாடமி. டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 143 பேட்ச் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த 143 பேட்ச்க்கு உண்டான பாலிட்டி அந்த லெசன் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்றிய நிர்வாகம். அந்த ஒன்றிய நிர்வாகம் மத்திய அரசில் வந்து குடியரசுத் தலைவரை பற்றியும் துணை குடியரசுத் தலைவரை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப டெப்த்தாக வந்து கிளாஸ் போகும். ஸோ எல்லோரும் வந்து ஒரு நோட் பென் எல்லாருமே எடுத்து வச்சுங்க. நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதற்கு உண்டான பார்ட் அரசியல் அமைப்பில் வந்து அது வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பகுதி 5 வந்து இருக்குது. ஸோ அதில் பகுதி 5 ஆர்டிக்கல் 52 151 ஆர்டிக்கல் வரைக்கும் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒன்றிய நிர்வாகம் வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஸ்பீடாக இருந்ததுன்னா ஸ்பீட் ஆப்ஷன் அதில் போயிட்டு நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. சப்போஸ் ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுன்னா நீங்கள் 1.25லையோ இல்லை 1.50லையோ வந்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் ரொம்ப டெப்த்தாக சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது, ஓகேங்களா. சரி வாங்க. ஸோ ஒன்றிய நிர்வாகம் இதில் இருக்குது, பார்ட் 5 இருக்குது, ஆர்டிகல் 52 151 வரைக்கும் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒன்றிய நிர்வாகத்தில் மொத்தம் எத்தனை அத்தியாயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னா 5 அத்தியாயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒன்றிய நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது ஒன்றிய நிர்வாகம். இந்த ஒன்றிய நிர்வாகம் வந்து ஆர்டிகல் 52 78 வரைக்கும் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்டு வந்து பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது பார்லிமெண்ட்னா என்ன? பாராளுமன்றம். இந்த பாராளுமன்றம் ஆர்டிகல் 79 ஆர்டிகல் 122 வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு மூணாவது குடியரசுத் தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த குடியரசுத் தலைவருடைய சட்டமியற்றும் சிறப்பு அதிகாரம் சொல்லலாம். அதனுடைய ஆர்டிகல் 123. அதன் பிறகு 4வது பார்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்திய நீதித்துறை ஜுடிஷியரி. ஸோ அந்த இந்திய நீதித்துறையுடைய ஆர்டிக்கல் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 124 ஆர்டிகல் 147 வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு சிஏஜினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்திய தணிக்கை மற்றும் கணக்காய்வு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லுவோம். இதற்குண்டான ஆர்டிகல் 148 அதில் ஸ்டார்ட் பண்ணி 151 வரைக்கும் இதனுடைய ஆர்டிகல் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ மொத்தம் எத்தனை இதாக இருக்குது? 5 பகுதியாக இருக்குது. ஒன்றிய நிர்வாகம், பார்லிமெண்ட், குடியரசுத் தலைவருடைய சிறப்பு அதிகாரம், நீதித்துறை, சிஏஜி. அதனுடைய ஆர்டிகல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுனா என்ன அப்படின்னு தெரியாமல் நம்ம பார்க்க முடியாது பார்த்தீங்களா. ஸோ அதனால் மத்திய அரசுனா என்ன அப்படின்ற ஒரு ஓவர் வியூவாக ஒன்று பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ இந்த மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது நம்ம 10th புக்லேயே கொடுத்துருப்பாங்க, அதுதான் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து 3ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து நிர்வாகம், இன்னொன்று வந்து சட்டமன்றம், மூணாவது வந்து நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இந்த நிர்வாகத்துக்கு கீழே யாரெல்லாம் வருவாங்க? ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர், இவர் வந்து வருவார். ரெண்டாவதாக யார் வருவார்? துணை குடியரசு தலைவர். மூணாவதாக வந்து யார் வருவார்? பிரதமர் வருவார். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸில் வருவாங்க. நாலாவது வந்து அமைச்சர்கள்லாம் இருக்காங்களே, ஸோ அந்த அமைச்சரவை குழு வரும். இது வந்து ஒரு கான்செப்ட். இது வந்து நிர்வாகம். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அதன் பிறகு அமைச்சர், ஓகேங்களா. இப்போ அடுத்தது இதில் யார் வராங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சட்டமன்றம் இருக்குது. இந்த சட்டமன்றத்தை நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து அதில் வந்து நாடாளுமன்றம், சட்டமன்றம் எது ஒன்றாலும் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து மாநிலங்களவை, இன்னொன்று வந்து மக்களவை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாமா. ஸோ இந்த மாநிலங்களவையை இன்னும் 2ஆக வந்து பிரிக்கலாம். ஒன்று மாநிலங்களவையை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து 12 பேர். இந்த மாநிலங்களவையில் ஒன்று வந்து 12 பேர், இன்னொன்று வந்து எத்தனை பேர்னால் 238 பேர் வந்து இந்த மாநிலங்களவையில் இருப்பாங்க. ஸோ டோட்டலாக எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 250 பேர் வந்து இருப்பாங்க. இந்த 12 பேர் வந்து குடியரசுத் தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அந்த குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படக்கூடியவர்கள். இந்த 238 பேர் வந்து இந்தியாவில் மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. மாநில சட்டமன்றம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து அதன் மூலமாக வந்து தேர்வாகிறவங்க. இப்போ இந்த மாநிலங்களவை பார்த்தாச்சு. இப்போ மக்களவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதுவும் வந்து நம்ம என்னவா பிரிக்கலாம்? 2ஆக வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து 2 பேருங்க, ஓகேங்களா. இன்னொன்று 543 பேர். ஸோ 550 பேர் வரைக்கும் இருக்கலாம். ஆனால் 545 பேர் வந்து இப்போ இருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த 543 வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா
மக்களால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து தேர்வு செய்யப்படுறோம். அமைச்சராக நிற்கிறாங்கள, இப்போ பிரதமர் மோடி எலெக்ஷன், அதாவது மத்திய அரசில் பிரதமருக்கு உண்டான எலெக்ஷன் வைக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அதன் மூலமாக தேர்வு செய்யப்படுறவங்க இந்த 2 பேர் வந்து யாருன்னு சொன்னால், குடியரசுத் தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா. குடியரசுத் தலைவரால் வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஆங்கிலோ இந்தியர்கள். பட் இப்போ இது இல்லை. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து என்னென்னா நீதித்துறை. இப்போ இந்த நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதில் இந்திய உச்ச நீதிமன்றம் வரும். என்ன வருது? இந்திய உச்ச நீதிமன்றம், அதன் பிறகு உயர் நீதிமன்றம், அதன் பிறகு மற்ற நீதிபதிகள், இவங்கெல்லாம் வருவாங்க. இதில் வந்து இந்திய உச்ச நீதிமன்றம், உச்ச நீதிமன்ற நீதிபதி, அதன் பிறகு மற்ற நீதிபதிகள். ஸோ இது எல்லாருமே வந்து வரும். ஸோ இதுதான் மத்திய அரசு 3ஆக வந்து பிரிக்கும். ஒன்று நிர்வாகம், ஒன்று சட்டமன்றம் என்று அழைக்கப்படும் நாடாளுமன்றம், இன்னொன்று வந்து நீதித்துறை. ஸோ இதில் வந்து நிர்வாகத்தில் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அதன் பிறகு வந்து பிரதமர், அதன் பிறகு வந்து அமைச்சரவை குழு வருது. மத்திய மன்றம் வந்து மாநிலங்களவை, மக்களவைன்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். மாநிலங்களவையில் வந்து 12 பேர் குடியரசுத் தலைவரால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். 238 பேர் வந்து இந்திய மாநில சட்டமன்றத்தால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மக்களவையில் மொத்தம் 543 பேர் வந்து மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மொத்த உறுப்பினர்கள் 550 பேர் இருக்காங்க. 2 பேர் வந்து குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படும் ஆங்கிலோ இந்தியராக இருக்கிறாங்க. நீதித்துறை என்று பார்க்கும்போது இந்திய உச்ச நீதிமன்றமும், உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகளும், மற்ற நீதிபதிகளும் வருவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரக்சர். மத்திய அரசு வந்து எப்படி இயங்குது அப்படின்றதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. இப்போது ஒன்றிய நிர்வாகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான் பார்ட் 5. இதிலிருந்து பார்ட்டு 5 இருக்குது. இது 52லேருந்து ஆர்டிக்கல் 78 வரைக்கும் வந்து சொல்லுது. ஸோ இது வரைக்கும் பார்த்தோமா. ஸோ இதில் வந்து நம்ம குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், ஒன்றிய அமைச்சரவை, அட்டார்னி ஜெனரல், இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் அவரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ குடியரசுத் தலைவர் அப்படின்ற ஒரு பதவியை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ ஆர்டிக்கல் 52. இந்த ஆர்டிக்கல் 52 தான் குடியரசுத் தலைவர் அரசியல் அமைப்பில் விதி 52 படி இந்தியா அப்படின்ற ஒன்று இருக்குன்னா அதுக்கு குடியரசுத் தலைவர் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 52. அப்போது அந்த இந்திய குடியரசுத் தலைவர் இந்தியாவினுடைய தேசத்தின் தலைவராக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இந்தியாவினுடைய முதல் குடிமகன் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்மளுடைய குடியரசுத் தலைவர். அதன் பிறகு இந்தியாவுடைய தேசிய ஒருமைப்பாடு, ஒற்றுமை, நிலைத்தன்மையினுடைய சின்னமாக வந்து யார் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய குடியரசுத் தலைவர் தான் இருக்கணும். ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் தான் வந்து என்னென்னா ஆர்டிக்கல் 52. ஓகேங்களா. அடுத்து ஆர்டிக்கல் 53. ஆர்டிக்கல் 53 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்திய ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரங்கள்னு இருக்குது. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், அதனுடைய முழுமைக்கும் வந்து யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அப்போது அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய முழு பொறுப்பு வந்து யார்கிட்ட இருக்குன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் தான் வந்து என்னென்னா ஆர்டிக்கல் 53. ஸோ ஆர்டிக்கல் 54 வந்து என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவருடைய தேர்தல். குடியரசுத் தலைவருடைய தேர்தலை பற்றி சொல்கிறது தான் இது இந்த ஆர்டிக்கல் 54. இது வந்து ஒரு மறைமுக தேர்தலுங்க. குடியரசுத் தலைவருடைய தேர்தல் மறைமுக தேர்தல். இந்த தேர்தல் வந்து மக்கள் வந்து வாக்களிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாக்களிக்க முடியாது. இந்த தேர்தலில் சில ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதன் மூலமாக வந்து சில ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பாராளுமன்றத்துக்கு 2 அவை இருக்கும். ஓகேங்களா. பார்த்தோமா. ஸோ அந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற ஈரவை 2 அவையில் இருக்கிற உறுப்பினர்கள் வந்து அவருக்கு வந்து வாக்களிக்க முடியும். அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து வாக்களிக்க முடியும். அதன் பிறகு டெல்லி, அதன் பிறகு பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள்ன்ட்டு டெல்லிலேயோ பாண்டிச்சேரியிலையோ. ஸோ அவங்க வந்து என்ன பண்ண முடியும், அந்த தேர்தலில் வந்து குடியரசுத் தலைவருடைய தேர்தலில் போய்ட்டு ஓட்டு வந்து போட முடியும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 54. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குடியரசுத் தலைவருடைய தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, அது நடைபெறும் முறை. அதை பற்றி சொல்கிறது தான் வந்து என்னென்னா குடியரசுத் தலைவருடைய தேர்தல் நடைபெறும்
முறை இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 55. ஸோ குடியரசுத் தலைவருடைய தேர்தல் ஆல்ரெடி பார்த்தா இது ஒரு மறைமுக தேர்தல். இந்த தேர்தலில் வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைன்னு சொல்லுவாங்க. விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை. அந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒற்றை மாற்று வாக்கு முறைன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அதையும் சொல்கிறேன். விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாருக்கு வந்து ஓட்டு வந்து அதிகமாக வருது விகிதங்களின் அடிப்படையில் பார்த்து ஃபஸ்ட்டு வந்து ஓட்டை வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஒற்றை மாற்றத்தக்க வாக்கெடுப்பு, அதாவது ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு. இப்போ 2 பேர் வந்து ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அது ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு. ஏ, பி, சி அப்படின்னு ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 200 ஓட்டு வருது. இவருக்கு வந்து ஒரு 100 ஓட்டு வருது. எல்லாருக்கும் 100 வருதுன்னு வச்சுப்போம். ஸோ 3 பேர் சேமாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3 பேர் சேமாக இருந்தால் அது செட் ஆகாது. அப்போது இவர் ஒரு 99 இருக்கிறாரு, இவர் 100 இருக்கிறாங்கன்னா இவர் கேன்சல் ஆகிடுவாரா? இந்த 99 பேர் வந்து மிச்சம் இருக்கிற 2 பேரில் யாருன்னா ஒருத்தருக்கு வந்து ஓட்டு வந்து மாற்றி மாற்றி போடுவார். ஒரு வாட்டி வந்து மாற்றி போடுறாரு பார்த்தீங்களா? அப்போது இந்த ஓட்டோட வேல்யூ வந்து ஆட் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு முறை. ஓகேங்களா? அதன் பிறகு ரகசிய வாக்கெடுப்புன்னு சொல்லுவாங்க. ரகசிய வாக்கெடுப்பு. ஸோ இதன் மூலமாக வந்து என்ன பண்ணுவாங்களா, குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுவாங்க. ஸோ குடியரசுத் தலைவருடைய தேர்தலுடைய வேட்பாளருடைய முழுமையான பெரும்பான்மை வந்து 50% மேலே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அவங்க வந்து வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ தேர்தலில் வந்து வெற்றி பெறத்துக்கு தேவையான வாக்குகளை வந்து நிர்ணயிக்கணும். அதெல்லாம் நிர்ணயிக்கிறது வந்து எலக்ட்ரோரல் கோட்டா மூலமாக வந்து நிர்ணயிப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு சில சமன்பாடுகள் இருக்குது, அதான் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேர்தல் இது அப்படியே எழுதிங்க, பொறுமையாக சொல்கிறேன். தேர்தலில் வாக்களிக்கப்பட்ட மொத்த வாக்குகளுடைய எண்ணிக்கை, தேர்தலில் வாக்களிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை டிவைடட் பை தேர்வு செய்யப்பட வேண்டிய வேட்பாளருடைய எண்ணிக்கை +1. இங்கே +1. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு உண்டான அந்த கோட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய ஃபார்முலா. ஸோ குடியரசுத் தலைவர் வந்து இப்படி தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. குடியரசுத் தலைவருடைய தேர்தலில் மக்கள் தொகைக்கு ஏற்ப சரியான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வந்து கிடைக்கணும். அப்படி கிடைக்கிறதுக்காக சட்டமன்றம், பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வாக்கு வந்து பின்னாடி வர மாதிரி வந்து மாற்றியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு குடியரசுத் தலைவரில் ஒரு எம்எல்ஏ போய் வந்து ஒரு ஓட்டு போடுறாரு, ஒரு எம்பி வந்து போய் ஓட்டு போடுறாருன்னா அவரோட வாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எம்எல்ஏவோட ஓட்டு வந்து எப்படி இருக்கணும்னா, மாநிலம் இருக்குது. ஸோ மாநிலத்துடைய மொத்த மக்கள் தொகை, அவர் மாநிலத்தில் தானே போகிறாரு. ஸோ மாநிலத்துடைய மொத்த மக்கள் தொகை, அப்புறம் சட்டப்பேரவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, அதை × 1/1000. ஓகேங்களா? ஸோ அதால் வகுத்துட்டுனா ஒரு எம்எல்ஏவோட ஓட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு எம்பியோட ஓட்டு, அது வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அனைத்து மாநிலம் இருக்குமா, ஸோ அந்த அனைத்து மாநிலம் எம்எல்ஏ கூடிய ஒட்டுமொத்த வாக்கெடுப்பு டிவைடட் பை பாராளுமன்றம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, இதையை வகுத்தா ஒரு எம்பியோட வாக்கெடுப்பு ஒரு ஓட்டோடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லுது. ஸோ எந்த ஆர்டிக்கல் படி நம்மளுக்கு குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 324 படி தேர்தல் ஆணையம், தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தேர்தல் ஆணையம் நடத்துறது தான் 324. ஸோ இந்த அமைப்பு தான் வந்து தேர்தல் ஆணையத்தின் மூலமாக குடியரசுத் தலைவருடைய தேர்தலை வந்து நடத்துது. ஸோ குடியரசுத் தலைவருடைய தேர்தலில் எதனா ஒரு ப்ராப்ளம்ஸ் வருதுப்பா, ஓகேவா? ஸோ அப்போ அந்த ப்ராப்ளம் வந்து யார் வந்து தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்திய உச்ச நீதிமன்றம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுதான் வந்து குடியரசுத் தலைவருடைய தேர்தலில் என்ன ப்ராப்ளம் வந்தால் தீர்த்து வைக்கும். அடுத்தது, அப்போது தேர்தல் ஒன்று நடக்குது, எதனா ஒரு ப்ராப்ளம் வந்தால் இந்திய உச்ச நீதிமன்றம் வந்து தீர்த்து வைக்குது. எல்லா ப்ராப்ளமுக்கும், எல்லா தேர்தல் ப்ராப்ளமுக்கும் இந்திய உச்ச நீதிமன்றம் தான் வந்து ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது. குடியரசுத் தலைவருடைய தேர்தல், துணை குடியரசுத் தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவருடைய தேர்தல், அதன் பிறகு லோக்சபா இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய தேர்தல், ராஜ்யசபாவுடைய தேர்தல், இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது 2த்துக்கு மட்டும்தான் வந்து உச்ச நீதிமன்றம் வரும்.
மற்ற எல்லா எலெக்ஷனுக்கும் வந்து உயர் நீதிமன்றம் தான் வந்து தேர்வு வந்து கொடுக்கும். உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்களுடைய தேர்தலுக்கு வந்து மாவட்ட நீதிமன்றம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுதான் வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்து தேர்வு வந்து கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது குடியரசுத் தலைவரில் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 56. ஸோ ஆர்டிக்கல் 56 வந்து என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் என்ன சொல்லுது, குடியரசுத் தலைவருடைய பதவி காலத்தை வந்து சொல்லுது. ஸோ குடியரசுத் தலைவருடைய பதவி காலம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பதவியேற்ற நாள்லேருந்து எத்தனை வருஷம், 5 வருஷம் வந்து ஒரு பதவி வகிக்கலாம். குடியரசுத் தலைவர் வந்து 5 ஆண்டுகள் பதவி முடிஞ்ச பிறகும் புதுசாக ஒரு குடியரசுத் தலைவர் வந்து தேர்வு எழுதும். அப்போ தேர்வாகி வர வரைக்கும், இல்லைனா ஒரு குடியரசுத் தலைவர் வந்து தாமதமாகுது தேர்ந்தெடுத்து வரத்துக்கு, ஸோ அது வரைக்கும் அவர் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவராக வந்து பொறுப்பை வந்து தொடரலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டிக்கல் 56 வந்து சொல்கிறாங்க. ஸோ குடியரசுத் தலைவருடைய ராஜினாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ குடியரசுத் தலைவர் வந்து ராஜினாமா வந்து யார்கிட்ட கொடுக்கலாம், குடியரசுத் தலைவர் ராஜினாமா பண்ணணும், அவர் தான் வந்து நாட்டுடைய முதல் குடிமகன். ஸோ அவர் வந்து யார்கிட்ட ராஜினாமா வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, துணை குடியரசுத் தலைவர்கிட்ட போயிட்டு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வந்து கொடுக்கலாம். சப்போஸ் துணை குடியரசுத் தலைவர் இல்லை, அந்த டைமில் லோக்சபா நாயகர் குடியரசுத் தலைவர் வந்து ராஜினாமா குறித்து லோக்சபா நாயகர் இருக்கிற பார்த்தீங்களா, அவர்கிட்ட உடனடியாக வந்து ஒரு தகவலை வந்து கொடுக்கணும். ஸோ ஓகேவா, இது வந்து ஒரு ரூல்ஸாக வந்து இருக்குது. ஸோ துணை குடியரசுத் தலைவர் தனது ராஜினாமா கடிதத்தை என்ன பண்ணுவார்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பார், மாற்றி கொடுத்துப்பாங்க. ஓகேங்களா, நாடாளுமன்றத்தில் வந்து கண்டன தீர்மானம் இயற்றி அவர் மீது குற்றம் சாட்டப்படுவதன் மூலமாக அவரை வந்து பதவி நீக்க முடியும். யாரை, குடியரசுத் தலைவர். ஸோ அப்போ அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 61. ஓகேங்களா, ஸோ அதை மட்டும் பார்த்து வச்சுங்க. அடுத்தது குடியரசுத் தலைவர் வந்து மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் விதி. ஓகேவா, ஸோ குடியரசுத் தலைவர் இருக்காரா, ஸோ அவர் வந்து எப்படி மீண்டும் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுது. ஸோ அது உண்டான ஆர்டிக்கல் வந்து என்னென்னா ஆர்டிக்கல் 57. ஸோ இதை பற்றி சொல்லுது, இந்தியாவில் ஒரு குடியரசுத் தலைவர் இருக்காருன்னா எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்ப வந்து தேர்வாகலாம். ஸோ மீண்டும் வந்து அவர் வந்து பதவி வகிக்கலாம். ஆனால் அமெரிக்காவில் வந்து ஒருத்தர் 2 முறை மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பதவி வகிக்க முடியும் அமெரிக்காவில். அதையும் நோட் பண்ணிக்கங்க. இப்போ ட்ரம்ப் வந்திருக்காரு 2வது முறை நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரால் வந்து வர முடியாது. ஸோ ஒருத்தர் அமெரிக்காவில் 2 முறை தான் வர முடியும். இந்தியாவில் வந்து எத்தனை முறை வேண்டாமனாலும் திரும்ப வந்து அவர் குடியரசுத் தலைவராக வந்து ஆகலாம். ஸோ இந்தியாவில் இதுவரை வந்து 2 முறை குடியரசுத் தலைவராக இருந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அவர் தான் வந்து இந்தியாவில் 2 முறை வந்து குடியரசுத் தலைவராக வந்து இருந்திருக்காரு. ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 57. ஸோ குடியரசுத் தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ இவருக்கான தகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து என்னென்னா ஆர்டிக்கல் 58. இந்த 58 ஃபஸ்ட்டு என்ன சொல்லுதுன்னா ஒரு குடியரசுத் தலைவராக நீ ஆகணும்னா ஃபஸ்ட்டு இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதன் பிறகு 35 வயசு வந்து உனக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதன் பிறகு நாடாளுமன்றம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த நாடாளுமன்றத்தில் லோக்சபா உறுப்பினராக ஆகிறதுக்கான தகுதி வந்து உனக்கு இருக்கணும். லோக்சபா உறுப்பினர்கள் வந்து போட்டியிடுவதற்கான தகுதியை வந்து நீ வந்து பெற்றிருக்கணும். 4வதாக வந்து எதனா ஆதாயம் தரும் பதவியில் வந்து நீ இருக்கவே கூடாது. குடியரசுத் தலைவர் வந்து ஆதாயம் தரும் பதவியில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் வந்து குடியரசுத் தலைவருடைய தகுதிகள். மொத்தம் சொல்கிறது வந்து 58. ஓகேங்களா. ஸோ குடியரசுத் தலைவர் தேர்தலில் வந்து போட்டியிடுவதற்கான சில நிபந்தனைகள்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை நீ போட்டியிடணும்னா உன்னோட பேரை 50 பேர் வந்து என்ன பண்ணணும், வாக்காளர்கள் வந்து முன்மொழியணும். அதே போல் 50 வாக்காளர்கள் வந்து வழிமொழியணும். ஓகேங்களா, 50 வாக்காளர்கள் முன்மொழியணும், 50 வாக்காளர்கள் வழிமொழியணும். புக்கில் வந்து கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துங்க. 2வது பிணைத்தொகையா, ஓகேவா, 2வது வந்து பிணைத்தொகைன்னு சொல்லுவாங்க. அதாவது நீ வந்து டெபாசிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் வந்து நீ வந்து கட்டணும். ஓகேவா.
அதன் பிறகு இது வந்து எதில் சொல்லுவாங்கன்னா ஆர்பிஐ ரிசர்வ் வங்கியில் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த வங்கி கணக்கில் வந்து நீ செலுத்தணும். தேர்தலில் வந்து பதிவாகிட்ட பிறகு தேர்தலில் செல்ல தகுந்த வாக்குகளில் நீ 1/6 ஓட்டு வாங்கிட்டாலே நீங்கள் தோற்றுட்டாலும் இந்த 15,000 வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, திருப்பி வந்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் வாங்கலைன்னா அது வந்து திருப்பி தர மாட்டாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரூல் வந்து இருக்குது. இதுதான் வந்து குடியரசுத் தலைவருக்கு உண்டான தேர்தலில் போட்டியிடுவதற்கான சில இருக்கிற இதர நிபந்தனைகள்லாம். ஓகேவா? அப்புறம் குடியரசுத் தலைவருடைய பணிநிலைகள். என்னது? குடியரசுத் தலைவருடைய பணிநிலை. ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 59. ஆர்டிக்கல் 59 என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவருடைய பணிநிலையில் வந்து சொல்லுது. அப்போது குடியரசுத் தலைவருடைய அதிகாரப்பூர்வமான இல்லம், பணிநிலையினாலே இல்லம் வந்துடும். ஸோ அந்த அதிகாரப்பூர்வமான இல்லம் வந்து எதுனா ராஷ்டிரபதி பவன். ஓகேங்களா? ஸோ அந்த ராஷ்டிரபதி பவன். ஸோ இந்த ராஷ்டிரபதி பவன் இது வந்து டெல்லியில் வந்து இருக்குது. எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. இதை வந்து ஒரு வாடகை இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாடகை இல்லாமல் எத்தனை நாளைக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த 5 வருஷத்தில். இதை வந்து யாரால் வந்து இந்த ராஷ்டிரபதி பவன் வந்து வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறதுனா எட்வின் லூட்டியன்ஸ் அப்படின்ற ஒரு ஆள் வந்து இந்த ராஷ்டிரபதி பவன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க. எட்வின் லூட்டியன்ஸ் அப்படின்ற ஒரு ஆள் வந்து இது வந்து கட்டப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நாட்டினுடைய ஒற்றுமையும், மக்கள் வந்து பல்வேறுபட்ட கலாச்சாரத்துலேயும் வந்து இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒற்றுமை வந்து பாதிப்படையாமல் இருக்கிறதுக்காக அவர் போயிட்டு அந்தந்த இடத்துல வந்து இருக்கணும்ல. ஸோ அதனால் வந்து நாட்டில் வடக்கில் ஒரு பக்கமும் தெற்கில் ஒரு பக்கமும் குடியரசுத் தலைவருக்கு ஒரு இருப்பிடத்தை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ வடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரிட்ரீட் கட்டடம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ரிட்ரீட் கட்டடம் அப்படின்ற ஒரு இடமும், தெற்கில் வந்து ராஷ்டிரபதி நிலையம் அப்படின்ற ஒரு இடம். இது வந்து சிம்லாவில் இருக்குங்க. வடக்கில் வந்து பார்க்கும்போது சிம்லா, இது வந்து பெங்களூர் ஹைதராபாத்தில் வந்து இருக்குது. இது வந்து ஹைதராபாத்தில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து குடியரசுத் தலைவர் இருக்கான்னு அப்போ மொத்தமாக 3 வீடு, மெயின் வீடு வந்து டெல்லியில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்துங்க. அடுத்தது வந்து குடியரசுத் தலைவருக்கு உண்டான சம்பளம், ஓய்வூதியம் அதை வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? குடியரசுத் தலைவருக்கு உண்டான சம்பளம். ஸோ சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வந்து யாரால் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தால் வந்து நிர்ணயிக்கப்படுது. ஸோ மாதம் வந்து 5 லட்சம் வந்து இவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, சம்பளமாக தராங்க. குடியரசுத் தலைவருடைய சம்பளத்தை வந்து உயர்த்தலாம், ஆனால் வந்து குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா முடியாது. குடியரசுத் தலைவருடைய சம்பளத்தை வந்து உயர்த்தலாம், ஆனால் வந்து குறைக்கவே முடியாது. ஸோ ஆர்டிக்கல் 360 வந்து ஒன்று இருக்குது. அது வந்து என்ன சொல்லுதுன்னா நிதி நெருக்கடி நிலை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த நிதி நெருக்கடி நிலையின் போது கூட குடியரசுத் தலைவருடைய சம்பளத்தை வந்து குறைக்கவோ இல்லை வந்து தடுக்கவோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகேங்களா? இது வந்து ஒரு சிறப்பு அதிகாரமாக வந்து இருக்குது. அதை பார்த்துங்க. அடுத்தது இந்த சம்பளம் வந்து எதுலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 266 படி இந்தியாவுடைய தொகுப்பு நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இந்தியாவுடைய தொகுப்பு நிதியிலேருந்து கொடுக்குறாங்க. இது நாடாளுமன்ற வாக்கெடுப்புக்கு வந்து அந்த வாக்கெடுப்பிற்கு வந்து உட்பட்டது இல்லாமல் வந்து இது வந்து காணப்படுது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குடியரசுத் தலைவர் வந்து கடைசியாக வந்து ஒரு சேலரி வந்து வாங்குறாருன்னு வச்சிங்களேன். அதில் 50% வந்து மாதம் வந்து அவருக்கு வந்து ஓய்வூதியம் வந்து கொடுக்கணும். இப்போ 5 லட்சம் வந்து ஸ்டார்டிங்கில் வாங்குறாரு. அவர் ரிட்டையர் ஆகும்போது எவ்வளோ வாங்குவாருன்னு தெரியாது. ஸோ அதில் வந்து பாதி தொகையை வந்து அவர் என்ன பண்ணணும், மாதாந்திர ஓய்வூதியமாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவருடைய பதவி காலத்தில் அவர் மீது எந்த ஒரு குற்றவியல் நடவடிக்கையும் வந்து எடுக்கவே முடியாது. இதெல்லாம் வந்து அவருக்கு தனிப்பட்ட ஒரு உரிமைங்க. ஓகேங்களா? பதவியில் இருக்கும்போது குடியரசுத் தலைவர் மேலே எந்த ஒரு கிரிமினல் கேஸ் வந்து போடவே முடியாது. அவரை வந்து கைதும் செய்ய முடியாது, கைதும் பண்ணவே முடியாது. ஆனால் 2 மாதம் முன்னறிவிப்புக்கு முன்னாடி சிவில் வழக்குகள் வந்து தொடரலாம். அவர் மேலே சிவில் வழக்குகள் தொடரலாம். அப்படி தொடர்ந்தாலும் 2 மாதத்திற்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும், அவர் மேலே வந்து ஒரு முன்னறிவிப்பாக வந்து இந்த மாதிரி நான் உங்கள் மேலே சிவில் கேஸ் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது குடியரசுத் தலைவருடைய விதி 361 இதெல்லாம் சொல்லுதுன்னா அவர் தன்னுடைய பணி மற்றும் அதிகாரத்தை செய்ய எண்ணும் போது இல்லைன்னா அதை செயல்படுத்தும் போது
நீதிமன்றத்துக்கு வந்து பதில் அளிக்கக்கூடாது. அதாவது நீதிமன்றத்துக்கு எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும் வந்து அவர் வந்து பதில் அளிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் தான் 361ல் 1. ஓகேங்களா? நீ பாட்டுன்னு வேலையை செய்யலாம், அதுக்கு எந்த ஒரு இடையூறும் வராது, எந்த ஒரு நீதிமன்றத்துக்கு நீங்கள் வந்து பதில் கொடுக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு ஆர்டிகல். ஸோ இதில் தனது அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகளுக்கு நீதிமன்ற நடவடிக்கையிலிருந்து ஒரு தனிப்பட்ட விலக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விலக்கு வந்து குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான். ஓகேங்களா? அடுத்தது, குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவியில் இருக்கவே முடியாது. அதன் பிறகு எந்த ஒரு ஆதாயம் தரும் பதவியிலும் வந்து ஒரு பதவி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஆல்ரெடி பார்த்து தான் சும்மா சொன்னேன். அடுத்தது, குடியரசுத் தலைவருடைய பதவி பிரமாணம். குடியரசுத் தலைவருடைய பதவி பிரமாணம். ஸோ பதவி பிரமாணம்னு பார்க்கும்போது ஆர்டிக்கல் 60 இதுதான் வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருடைய பதவி பிரமாணத்தை பற்றி சொல்லுது. ஸோ குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவருக்கு வந்து யார் வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. உச்ச நீதிமன்ற நீதிபதி கிடையாது, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் அவருக்கு வந்து என்ன பண்ணுவார், பதவி பிரமாணம் வந்து செய்து வைப்பார். அவர் இல்லைன்னா அப்படின்னா அடுத்த மூத்த நீதிபதி ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா. ஸோ அந்த அடுத்த மூத்த நீதிபதி தான் யாருக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும், குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் வந்து பண்ணி வைக்கணும். ஸோ இதுதான் வந்து ஆர்டிக்கல் 60 வந்து சொல்லுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம். குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம். ஸோ ஆர்டிக்கல் 61ங்க. இது வந்து குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கத்தை பற்றி சொல்லுது. குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் வந்து செய்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் தான் குடியரசுத் தலைவருடைய பதவியை வந்து நீக்க முடியும். அது நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது. காரணம் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பை மீறிய குற்றத்துக்காக மட்டும்தான் வந்து அவரை வந்து பதவி நீக்கம் வந்து செய்ய முடியும். அதையும் பார்த்துக்குங்க. குற்றச்சாட்டினை எங்கே வேணாலும் வைக்கலாம். நாடாளுமன்றத்தில் 2 அவையிலையும் வந்து நம்ம எந்த அவையில் வேணாலும் வந்து குற்றச்சாட்டினை வந்து வைக்கலாம். குற்றம் வந்து சாட்டிட்டோம். ஸோ குற்றச்சாட்டினை துவக்கத்துக்கு முன்னாடி உறுப்பினர்கள் 4ல் 1 பங்கு, ஓகேவா, 4ல் 1 பகுதியினர் வந்து கையொப்பமிட்ட ஒரு தீர்மானத்தை வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவர் மேலே என்ன பண்ண முடியும், அந்த குற்றத்துக்கு உண்டான அந்த இதுவே சப்மிட் பண்ண முடியும். அப்புறம் அது சபாநாயகர்கிட்டையோ இல்லை ராஜ்யசபா தலைவர்கிட்டையோ வந்து முன்னாடி வந்து வைக்கணும் 4ல் 1 பங்கு உறுப்பினர்கள். ஸோ குடியரசுத் தலைவருக்கு குறைந்தபட்சமாக வந்து 14 நாளுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நான் உங்கள் மேலே ஒரு குற்றம் வந்து செலுத்த போகிறேன், ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அதுக்கு உண்டான விளக்கம் வந்து தரணும்னு சொல்லிட்டு 14 நாள் முன்னாடியே குடியரசுத் தலைவருக்கும் வந்து ஒப்புதல் சொல்லணும். அதுக்கப்புறம் தீர்மானம் வந்து எப்படி ஆகும்னா முதல் அவையில் மொத்த உறுப்பினர்கள் இருப்பாங்க, ஓகேங்களா. அதில் 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் வந்து பெரும்பான்மையின் மூலமாக வந்து நிறைவேற்றணும். ஸோ அந்த பெரும்பான்மையின் மூலமாக நிறைவேற்றினா தான் குடியரசுத் தலைவரை அந்த பதவியில் இருந்து என்ன பண்ண முடியும், நீக்கவே முடியும், ஓகேங்களா. இல்லைனா வந்து நீக்க முடியாது. ஸோ இந்த தீர்மானம் வந்து 2வது அவையில் நிறைவேற்றப்பட்ட பிறகு குடியரசுத் தலைவருடைய பதவி வந்து நீக்கத்திற்கு வந்து அமலுக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த முறை வந்து அமெரிக்காவிலிருந்து பின்பற்றப்பட்டதுங்க. இது எங்கே இருந்ததுன்னா அமெரிக்காவிலிருந்து பின்பற்றப்பட்ட முறை. இது நீதி விசாரணை போன்ற ஒரு முறையாக வந்து இருக்குது. ஆனால் இது வரைக்கும் இந்தியாவில் அப்படி எந்த ஒரு குடியரசுத் தலைவரும் வந்து என்ன பண்ணலை, பதவி நீக்கம்லாம் பண்ணலை, ஓகேங்களா. ஸோ அதனால் அதை வந்து பார்த்துங்க. இப்போ நான் சொன்னதில் ஒரு நிமிஷம் அப்படியே வந்து நோட்ஸ் எடுத்துருப்பீங்களே, ஸோ ஒரு நிமிஷம் அப்படியே வந்து ரீட் விடுங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருடைய பதவி வந்து எப்படியெல்லாம் காலியாகும். ஸோ குடியரசுத் தலைவருடைய பதவி காலியாகும் சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது எப்படிலாம் காலியாகும் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படிலாம் காலியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவர் பதவி ஆண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 வருஷம் முடிஞ்சிடுச்சுன்னா அவருடைய பதவியானது தானாக வந்து காலியாகிடும். இல்லைனா அவர் வந்து பதவி விலகல் அதாவது ராஜினாமான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த ராஜினாமா கடிதத்தை வந்து கொடுத்தாலோ அந்த பதவியானது காலியாகிடும். நாடாளுமன்றத்தில் வந்து பதவி நீக்கம் செய்ய வந்து பண்ணுறாங்க, இல்லை நாடாளுமன்றத்தின் மூலமாக அந்த பதவி நீக்கம் வந்து செஞ்சால் அந்த பதவியானது வந்து காலியாகிடும். இல்லைனா அவர் வந்து இறந்துட்டா அவருடைய மரணம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அவரோட மரணத்திற்கு பிறகு அந்த பதவி வந்து ஆட்டோமேட்டிக்காக காலியாகிடும். அப்படி இல்லைனா அவர் குடியரசுத் தலைவருடைய தகுதியை வந்து இழந்துட்டா,
வந்து அந்த பதவி வந்து காலியாகிடும். 6வதாக ஒன்று இருக்குது, அதாவது அவருடைய தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, அவருடைய தேர்தல் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவருடைய பதவி வந்து காலியாகிடும். இல்லைன்னா அவர் பதவியில் இருக்கும் பொழுது அதன் பிறகு அவரோட ஹெல்த் இஷ்யூஸில் என்ன ப்ராப்ளம் வந்து மனம் வளம் குன்றியவராக வந்து மாறுறாருன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த டைமில் வந்து அதனுடைய நிர்வாகத்தை சரியாக பார்க்க முடியாது, ஆட்டோமேட்டிக்காக அந்த பதவி வந்து காலியாகிடும். அது வந்து இந்த மாதிரி நாடாளுமன்றத்தின் மூலமாக வந்து காலி பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து குடியரசுத் தலைவருடைய பதவி வந்து காலியாகும் ஒரு சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. அடுத்தது, குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம் முடியும் முன்னரே தேர்தல் வந்து வைப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து என்னென்னா 62. ஏன்னா அந்த தேர்தல் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த குடியரசுத் தலைவர் வந்து வரணும்ல. ஸோ அதுக்காக வந்து அந்த தேர்தல் வைப்பாங்க. ஸோ 5 வருஷத்து பதவி முடியறதுக்கு முன்னாடியே குடியரசுத் தலைவருடைய தேர்தல் வந்து நடத்தி வந்து முடிச்சிடணும். ஸோ பதவி காலியாகும் போது 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து தேர்தல் வந்து நடத்தணும். எத்தனை மாதம்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அந்த தேர்தல் வந்து நடத்தணும். அப்போது அந்த இடைப்பட்ட காலத்தில் குடியரசுத் தலைவருடைய பொறுப்புகள் வந்து யார் கவனிப்பார் அப்படின்னா, துணை குடியரசுத் தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அவர் தான் வந்து அந்த பொறுப்புகளை வந்து கவனிப்பார். ஸோ அவர் இல்லாத போது அவரும் இல்லை, துணை குடியரசுத் தலைவரும் இல்லை, அப்போ வந்து யார் கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய தலைமை நீதிபதி இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அந்த பொறுப்பை வந்து பார்த்துப்பார். ஸோ எவ்வளவு காலம் வந்து அந்த பொறுப்பை வந்து அவர் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக 6 மாதம் வரைக்கும் தான் வந்து அவர் அந்த பொறுப்பை வந்து அவரால் வந்து பார்த்துக்க முடியும். அதன் பிறகு இப்போது நம்மளுடைய அரசியல் அமைப்பில் குடியரசுத் தலைவருடைய நிலை, அரசியலமைப்பின் குடியரசுத் தலைவருடைய நிலை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பாராளுமன்ற ஜனநாயக முறைப்படி அவர் குடியரசுத் தலைவராக ஒரு பெயரளவு தலைவராக இருக்கார். உண்மையான தலைவராக யார் இருப்பார்னா பிரதமர். அவர் தான் எல்லா எக்ஸிக்யூட்டிவும் வந்து ஃபுல்லாக பார்த்துப்பார். அரசியலமைப்பு விதி 53 படி ஒன்றியத்தினுடைய அனைத்து நிர்வாக அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்குன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் உண்மையாக வந்து அது செயல்படுத்துறது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து பண்ணுறாரு. ஆனால் இந்தியாவில் உண்மையான நிர்வாக அதிகாரம் பிரதமர் தலைமையான மத்திய அமைச்சரவைகிட்ட வந்து இருக்குங்க. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து 74. நம்ம பிரதமர் பார்க்கும்போது அதை நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஓகேங்களா. ஆர்டிகல் 74 படி குடியரசுத் தலைவருக்கு வந்து உதவுறதுக்காகவோ இல்லைன்னா ஆலோசனை வந்து கொடுக்கறதுக்காகவோ ஒரு பிரதமர் அப்படின்ற தலைமையில் வந்து அமைச்சரவையும் ஒன்று வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 74 வந்து சொல்லுது. அந்த ஆலோசனையை குடியரசுத் தலைவர் வந்து கட்டாயமாக வந்து ஏற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 42வது அமெண்ட்மெண்ட் 1976 வந்து மாற்றிட்டாங்க. அதன் பிறகு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக 1978 அந்த முடிவை திரும்பவும் என்ன பண்ணியிருக்காங்க, மாற்றிருக்காங்க. அதெல்லாம் எப்படி, அப்போது பிரதமர்னால் என்ன வேணாலும் பண்ணிடலாம், எல்லாத்துக்கும் வந்து குடியரசுத் தலைவர் ஆமாம் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. திரும்பவும் வந்து திரும்பி அதை வந்து மாற்றிட்டாங்க. ஸோ டாக்டர் அம்பேத்கர் வந்து கூற்றுப்படி அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, இந்திய ஒன்றியத்திற்கு தலைமை வகிப்பவர் வந்து யார் அப்படின்னு சொல்கிறது தான் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ இதுதான் வந்து குடியரசுத் தலைவர் பற்றியான ஆர்டிகல்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்தது குடியரசுத் தலைவரான அதிகாரங்கள். ஸோ அதிகாரங்கள்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குடியரசுத் தலைவருக்கு வந்து ஆட்சித்துறை அதிகாரங்கள், சட்டத்துறை அதிகாரங்கள், நிதித்துறை அதிகாரங்கள், நீதித்துறை அதிகாரங்கள், நெருக்கடி கால நிலை அதிகாரங்கள், இராணுவத்துறை அதிகாரங்கள், அப்புறம் ராஜதந்திர அதிகாரங்கள், தன்விருப்பு அதிகாரங்கள். ஸோ இந்த மாதிரி பல்வேறு அதிகாரங்கள் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து இருக்குது. ஓகேங்களா. த்ரோட் ரொம்ப வந்து வறண்டு போயிடுச்சு, ஆல்ரெடி வறட்டு எறும்பல் இருக்கிறதால நான் இந்த கிளாஸ் குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்களும் துணை குடியரசுத் தலைவரும் இந்த வீடியோவோட பார்ட் பியில் வந்து நான் போடுறேன். ஓகேங்களா. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். ஸோ சாரி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.